வணக்கம் நட்புகளே. இந்த டிவிகேல உள்ள 2ஆம் கட்ட நிர்வாகிகள் அப்படிங்கிற அவங்கள பார்த்து, இப்போ உள்ள விமர்சகர்கள் என்ன விமர்சனம் முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சரியில்ல, பலகீனமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பலகீனமா இல்ல. அவங்களுக்கு நாம கண்டிப்பா நமக்கு குடுத்த பொறுப்ப கரெக்ட்டா செய்வோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கு. ஆனா, இந்த அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் அ நம்மள விட சின்ன பையனா இருக்கானே, நம்ம வயசுக்கார பையனா இருக்கானே, இவன எனக்கு நீ சமமா? உன்ன நான் புகழ்ந்து பேசவா? அப்படிங்கிற ஒரு ஈகோ. அதுதான் அவங்கள ஒத்துக்க வைக்க மாட்டேங்குது. இவங்க சரியில்லையோ! அப்படின்னு வைக்குது. அது என்ன அப்படின்னா, என்னமோ இவங்க கையில ஒரு பொறுப்ப ஒப்படைச்சு, இவங்களால அது முடியாது அப்படிங்கிற மாதிரி, இவங்க இவங்களுக்கு நேர் நிகரா வச்சு அவங்கள பார்க்குறாங்க. அந்த டிவிக்கு நிர்வாகிகள பார்க்குறாங்க. ஆனா, இவங்க இத்தன நாள் சும்மா தான் வாய் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, அங்க இருக்க இவங்க வயசுல உள்ள அங்க உள்ள டிவிகே நிர்வாகி பசங்க அந்த அண்ணங்க இத்தன நாள் அ விஜய் அவங்களுக்கு குடுத்த சமூக பொறுப்புகள கவனிச்சுட்டு வந்தவங்க. என்ன சமூக பொறுப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? இத்தன நாள் டிவிக்கே இளைஞர் அணியா இருந்து, மன்றமா இருந்து என்னென்ன சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு இந்த விமர்சனம் பண்றவங்க கவனிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். அந்த குட்டி குட்டி நிர்வாகங்கள செஞ்சுகிட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்களாகவோ, முதல் கட்ட தலைவராகவோ இருந்தவங்க. திடீர்னுலாம் யாருமே கண்டிப்பா வந்திருக்கவே மாட்டாங்க. நீங்க இத்தன நாள் பேசிக்கிட்டே இருந்தீங்க. உங்க சம வயது உள்ளவங்கள அ ச புகழ்ந்து பேசுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான். அதுக்காக இவங்க நிர்வாகம் பண்றதுக்காக வந்த இளைஞர்கள பலகீனப்படுத்தி பேசக்கூடாது. அதுதான். மக்களுக்கு தெரியும். அந்த ஏரியால உள்ள இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. இந்த பையன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அந்த ஏரியால உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க விமர்சனம் பண்ணும்போது, சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எளக்காரமா பேசாதீங்க. யாருமே 18 வயசாகி முதல் தடவ ஓட்டு போட வரல. ஏற்கனவே 2 தடவ, 3 தடவ போட்டுட்டு தான் நிர்வாகம் பண்றதுக்கு கூட இளைஞனா வந்திருப்பாங்க.